அரசிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை சதீஷோடைய அம்மா உமையாள் ஒரு விசேஷத்துக்கு போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல தான் அரசியும் இங்கே குமரவேலும் லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. சதீஷ்க்கு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டில் தாம்மா இருக்க, நீ தானே விசேஷத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, வீட்டிலே இரு, நான் வர முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். நான் அப்படியே நம்ம அந்த அரசி வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் நேரில் சொல்கிறேன், கொஞ்சம் ரெடியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையா, அம்மா இவ்வளோ தூரம் இப்படி பதட்டமாக பேசுகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சதீஷும் சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு லீவெல்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா, அரசி இருக்கால்ல. ஆமாம் ஆமாம், அரசிக்கு என்ன இப்போ, அவள் தான் எங்கள் அண்ணியோட எல்லாம் சேர்ந்து ஏதோ கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, அரசிக்கு ஏற்கனவே ஒரு பையனோடைய லவ் இருந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா, இதை பற்றியெல்லாம் பாண்டியன் எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லை. அது யாரை லவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், முறப்பையனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற யாரு, அதான் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கானா குமரவேலு, அவனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன், நீ வேற ஏன்டா, நானே விசேஷத்தில் கேட்டுட்டு யார்கிட்ட என்ன பேசணும்னு கூட தெரியல, அப்படியே அடிச்சு பிடிச்சி பதறி போய் நானே வீட்டுக்கு வந்தேன்டா, என்னடா பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா அது, அதனால தான் அரசி நான் ஃபோன் பண்ணி பேசினா கூட ஒழுங்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்கலாம், அது கூட காரணமாக இருக்கலாம். அப்போ அவளுக்கு வீட்டில் விஷயம் தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஏன்னா பாண்டியன் குடும்பத்துக்கும் அங்கே முத்துவேல் குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. இருந்தாலும் இப்போ லவ் பண்ணியிருக்காங்கறனால இந்த விஷயத்தை தெரிஞ்சோடனே அவசரமாக இது கல்யாணம் பண்ணுறாங்களே என்னமோ, யாருக்குடா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா இதை போய் நம்ம நேரடியாக கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாண்டா, இப்போ உறுதி பேச்செல்லாம் பேசி முடிச்சாச்சு, இனி நம்ம போய் என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியலையேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நான் பேசிக்கிறேன், நீ கூட மட்டும் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் பாண்டியன் இல்லை, கடையில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுகன்யா கேட்குறாங்க. என்னங்க தீசி, நீங்கள் திடீர்னு வந்திருக்கீங்க, அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்களே, அரசி விட இல்லையே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்கிறாங்க. இல்லை அம்மா மாமாட்ட தான் பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுகன்யா யோசிக்கிறாங்க, நம்ம குமரவேல் பற்றி ஏதாவது நம்ம சொல்லி வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேண்டாம், தேவையில்லாமல் இதுக்கு நம்ம பேச போகிறப்போ கரெக்டாக யாராவது வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பாண்டியனும் வந்துடுறாங்க. பாண்டியன் வந்தோடனே என்ன உண்மையால் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முக்கியமான ஒன்று பேசணும் உங்கள்கிட்ட கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுகன்யா அதெல்லாம் கேட்டு சரி ஓகே, நம்ம உள்ளே போய் மறைச்சு நின்று கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இல்லை தம்பி, வீட்டில் யாரும் இல்லை, அதெல்லாம் சரி நல்லா தான் போச்சு. ஆமாம், அரசிக்கு வேறு ஏதாவது பையனை லவ் பண்ணாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னா பாண்டியன் அப்படியே ரொம்ப ஷாக்காகி போய் இருக்காங்க. என்னக்கா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா விஷயம் இருக்கா காட்டி தான் கேட்குறேன், சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி தயங்கி சொல்கிறாங்க. நீ தயங்கி பேசுகிறதுலேயே எனக்கு தெரியுது, விஷயத்தை கேள்விப்பட்டு தான் வந்தேன். குமரவேலும் அரசியும் லவ் பண்ணாங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா பாண்டியன் அப்படி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ சதீஷ் சொல்கிறாங்க. அம்மா கொஞ்சம் என்னம்மா இப்படி நீ ஓப்பனாக இப்படி கேட்குறியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியாக இருடா, எதாக இருந்தாலும் நம்ம தெளிவாக பேசிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா இங்கே பாருங்க, அவன் அவளுக்கு அரசிக்கு அப்படியெல்லாம் குமரவேல் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஏதோ சின்ன பிள்ளைங்கனால சொல்ல வேண்டிய ஏதோ பேசி 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 மனசை மாற்றிட்டான். அதுக்கப்புறம் இப்போது நம்ம எடுத்து சொன்னோன்னே அவள் புரிஞ்சுக்கிட்டா. பெரிய அளவுக்குலாம் போல, இப்போ கொஞ்ச நாளாக தான் பேசியிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசினாங்களோ கொஞ்ச நாள் பேசினாங்களோ நிறைய நாள் பேசினாங்களோ, லவ் பண்ணது உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாக்கா, ஆனால் இப்போல்லாம் நான் என்ன சொல்கிறேனோ அதான் கேட்பேன்னு சொல்லிட்டா, நான் சொல்கிறத தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சதீஷ் கேட்குறாங்க. அப்போ ஏமாம்மா எனக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா அரசிக்கு நான் ஃபோன் பண்ணி ஏதாவது பேசலான்னு சொல்லி கூப்பிட்டா கூட ஒரு வார்த்தை 2 வார்த்தையோட ஃபோனை வச்சிடுறா. அவளுக்கு உண்மையாலுமே என்ன பிடிச்சிருக்கா, இல்லை நீங்களாம் சொன்னதுனால கம்பல் பண்ணதுனால என்னை கல்யாணம் பண்ண போகிறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் கொஞ்சம் அமைதியாக இருடா, கல்யாணத்தை பற்றிலாம் அப்புறம் பேசலாம், ஃபஸ்ட்டு பேச வேண்டியதை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உமையால் சதீஷை பேச விடாமல் தடுக்கிறாங்க. என்னக்கா சொல்லு, என்ன வேணுமோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீ உன் பெரிய பொண்ணுக்கு பண்ண மாதிரி சீர்வரிசையை விட கொஞ்சம் சேர்த்தி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா முன்னாடியே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவீன்னு எனக்கு தெரியாது, நீ பெரிய பொண்ணுக்கு பண்ணதோட ஒரு மடங்கு சேர்த்தி தான் இருக்கணும். ஏன்னா முன்னாடி மாதிரினா பிரச்சனை வேறு, இப்போ அவள் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கா, என் பையனை படித்து நல்ல வேலையில் இருக்கா, நான் சும்மா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னா சொல்லிடு தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு குறை இல்லாமல் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உமையலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்போ சதீஷ், என்னம்மா எந்த விஷயத்து நீ இப்போ டீல் பேசிகிட்டு இருக்கிற, நீயே நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், நீ என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. டே உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் தெரியும் மாமா, எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. எனக்கு இப்போ அரசிக்கு முழு மனசோட என்னை கல்யாணம் பண்ணுறாளா இல்லையான்னு மட்டும் தான் தெரியணும். காசு பணமெல்லாம் ரெண்டாவது தான். அவளுக்கு மனசில் பிடிக்காமல் என்னை கல்யாணம் பண்ணானா 2 பேர்த்தோட வேலைக்கு நாளைக்கு கேள்விக்குறியாயிரும். நான் அரசி ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் நேரில் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ
அப்போ வந்துட்டு "என்னடா இப்படி பேசுற?" அப்படிங்கிற மாரி உமையாள் சொல்றாங்க. "நீ என்ன வேணா சொல்லிக்கம்மா, என்ன வேணா பண்ணிக்கோ. அவ கூட சேர்ந்து வாழ போறது நாங்க 2 பேரும் தான். அதனால அவ மனசுல என்ன இருக்குங்கிறத நான் நேரா கேட்டே ஆகணும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாண்டியன் "என்ன தம்பி ஏதாவது பிரச்சனையா மாப்ள?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அங்கிள். உங்களையெல்லாம் நான் எதுவும் குறை சொல்லவே இல்ல. அரசிக்கு புடிச்சிருக்கா? இல்லையா? மனசுல வேற ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே!" அப்படின்னு சொல்றாங்க. "ஒண்ணும் இல்ல. தப்புலாம் இல்லப்பா, தப்புலாம் இல்லப்பா." அப்படின்னு சொல்றாங்க. "சரி வீட்டுக்கு வந்தோனே பேசிக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்றாரு.